10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, today we are going to see the new chapter 6, respiration. What is respiration? The term respiration refers to the exchange of oxygen and carbon dioxide between environment and cells of our body, where the organic nutrients are broken down enzymatically to release energy. Okay. Simply, it is defined as the breathing in of air with more oxygen and expiration of air with more carbon dioxide. Actually, what is respiration? Simple, we define inspiration and expiration. Inhaling and exhaling. Inhaling of oxygen and exhaling of CO2. This is the simple definition. Okay. Then we inhale and exhale air. Why is breathing so important for life? What happens during breathing? Why energy is required for the body to perform various life processes? Where does the energy comes from? These are the all questions which are disconnected. Actually இது மாதிரி நிறைய questions நமக்கு arise ஆகலாம். இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு disconnected இருக்குது. ஆனா கூட though the above raised questions look disconnected, we should know that the process of breathing is connected to process of release of energy from the food. Okay, எல்லாமே disconnected இருந்தா கூட நம்ம எதை பற்றி first தெரிஞ்சுக்கணும் அப்படினா the process of breathing is connected to process of release of energy from the food. Okay. ஆக்சுவலாக ப்ரீதிங் எதோட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் தி ஃபுட்டு. நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் எப்படி எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுல மோஸ்ட்டாக நமக்கு எது இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ப்ரீதிங் தான் இன்வால்வ் ஆகுது. எப்படி? ஆக்சிஜன் இஸ் யூட்டிலைஸ்டு பை த ஆர்கனிசம் டு பிரேக் டவுன் த பயோமாலிகுல்ஸ் லைக் குளுக்கோஸ் அண்ட் டு டெரைவ் எனர்ஜி. ஓகே, இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு நமக்கு டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மோஸ்ட் எசென்ஷியல் காம்பனண்ட் அப்படின்னா O2 தான். O2 கம்பைன்ட் வித் குளுக்கோஸ் அண்ட் கெட் பிரேக் டவுன். குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி நமக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜன் அதோட கம்பைன்ட் ஆகணும். அட் த சேம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா டியூரிங் திஸ் ப்ராசஸ் பிரேக் டவுன் ப்ராசஸ் கார்பன் டை ஆக்சைடு which is a harmful gas is also released. அதாவது நமக்கு ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகி எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது அதே சேம் டைம் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஹார்ம்ஃபுல் கேஸ் ரிலீஸ் ஆகுது. இட் இஸ் வெரி ஆப்வியஸ் தட் ஆக்சிஜன் ஹாஸ் டு பி ப்ரொவைடட் டு செல்ஸ் கண்டினியூஸ்லி அண்ட் த CO2 to be released immediately by the cells. அதாவது ஆக்சிஜன் கண்டினியூஸாக நமக்கு செல்ஸ்க்கு ப்ரொவைட் ஆகிட்டே இருக்கும்போது சேம் டைம் CO2 இம்மீடியட்டாக செல்ஸ் ரிலீஸ் பண்ணுது. ஸோ த நீட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப். இப்போ நமக்கு ரெஸ்பிரேஷன் நடக்கலை அப்படின்னா, ரெஸ்பிரேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு செல்ஸ்க்கு ஆக்சிஜன் கிடைக்காது. அப்போ ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா நமக்கு மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்காது. மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா O2 நமக்கு ரிலீஸ் ஆகாது. எந்த ப்ராசஸுமே நடக்காது. ஃபுட்டு நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் ரெஸ்பிரேஷன் நடக்கலை அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகாது. டைஜஸ்ட் ஆகும், பட் அதில் உள்ள அந்த கண்டென்ட்டு குளுக்கோஸ் இது என்ன ஆகாதுன்னா பிரேக் டவுன். செல்லுக்குள்ளே மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்காது. டைஜஷன் அப்படின்றது டைஜஸ்டிவ் கனாலில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். பட் என்ன நடக்காதுன்னா மெட்டபாலிக் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, we have discussed in the previous chapter how food provides energy for growth and repair tissues. இது நம்ம ஏற்கனவே போன லெசன்ஸில் பார்த்துட்டோம். as mentioned earlier, along with food, oxygen is necessary for broken down of glucose to energy release. ஆக்சுவலாக இந்த ஏற்கனவே சொன்ன அந்த லெசன்லேயே சொல்லிட்டாங்க ஃபுட்டோட நெசசரி என்ன அப்படின்றத. இன் திஸ் சாப்டர் we shall discuss respiratory organs of human, the mechanism of breathing, exchange of transport of
gases and few respiratory disorder. ஆக்சுவலாக இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் பற்றி பார்க்க போகிறோம், மெக்கானிசம் பிரீதிங், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் அண்ட் ஃபியூ ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் what does the term respiration refers to? 3 mark question. The term respiration refers to the exchange of oxygen and carbon dioxide between the environment and cells of our body where the organic nutrients are broken down enzymatically to release energy. Actually வந்து exchange of oxygen and carbon dioxide between the cells of our body. Actually environmentக்கும் cellsக்கும் இடையில வந்து நடக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டும் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஆனால் அதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஆர் broken down enzymatically to release. ஆக்சுவலாக இது நடக்கும்போது நமக்கு நியூட்ரியன்ஸ் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது என்சைமேட்டிக்கலாக பை த ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ். அந்த பிரேக் டவுன் ப்ராசஸ் வந்து எது மூலமாக நடக்கும் அப்படின்னா என்சைம்ஸ் மூலமாக நடக்குது அண்ட் டு ரிலீஸ் எனர்ஜி. ஃபைனலாக வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுது. அப்போ தான் நமக்கு பாடிக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்கும். ஓகே, தென் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து நம்ம 3 மார்க் கொஸ்டின் வாட் டஸ் த டேர்ம் ரெஸ்பிரேஷன் ரெஃபர்ஸ் டு, அதில் 3 மார்க் கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. தென் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். த 5 பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆர் டு எக்ஸ்சேஞ்ச், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு எக்ஸ்சேஞ்ச் O2 அண்ட் CO2 between the atmosphere and blood. அட்மாஸ்பியரில் உள்ள கேஸஸ் வந்து பாடிக்குள்ளே வந்து இன்ஹேல் பண்ணப்படுது. அதே சேம் டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிளட்டுக்குள்ளே வந்து டிஃப்யூஸ் ஆகுது, ஆக்சிஜன் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. ஃப்ரம் த பிளட் வந்து O2 வந்து ரிலீஸ் ஆகி அட்மாஸ்பியருக்கு வருது. அப்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் த அட்மாஸ்பியர் அண்ட் தி பிளட் டு மெயின்டைன் ஹோமியோஸ்டாட்டிக் ரெகுலேஷன் ஆஃப் பாடி pH. ஆக்சுவலாக வந்து இதில் என்ன அப்படின்னா ஹோமியோஸ்டாட்டிக் ரெகுலேஷன். வாட் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ்? Homeostasis means maintenance of internal equilibrium. Internal equilibrium. நம்மளோட internal equilibrium அப்படின்னா என்ன? Maintenance of constant body water content, salt content and the temperature, normal body temperature. What's the body temperature? Normal temperature means 98.4 degree Fahrenheit. செல்சியஸில் வந்து 37 degree Celsius. ஆக்சுவலாக வந்து அக்யூரேட்டாக 36.9 degree செல்சியஸ். இந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து மாறாது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து ஹோமியோஸ்டாசிஸ் இஸ் த எபிலிட்டி டு மெயின்டைன் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் இன்டர்னல் ஸ்டேட் தட் பர்சிஸ்ட் டிஸ்பைட் சேஞ்சஸ் இன் தி வேர்ல்ட் அவுட்சைடு. அவுட்சைடில் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்தாலும் பாடிக்குள்ளே வந்து சேஞ்சஸ் நடக்காது. தட் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ். இந்த ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிஸில் வந்து என்னென்ன இன்வால்வ் ஆகும்? பயோகெமிக்கல் ப்ராசஸ், ஹார்மோனல் செக்ரேஷன்ஸ், பயோஃபிசிக்கல் ப்ராசஸ், இது எல்லாமே வந்து கம்பைண்டாக வந்து ஒர்க்கிங் டுகெதர் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஹோமியோஸ்டாசிஸ் வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ ஹோமியோஸ்டாசிஸ் வந்து நமக்கு வந்து இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தான் நம்ம பாடியில் வந்து டிசீஸ் வரும். டிசீஸ் எப்போ வருது? ஹோமியோஸ்டாசிஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது. அதுவே வந்து ஹோமியோஸ்டாசிஸ் வந்து இம்பேலன்ஸ்னால் டிசீஸ் சொல்கிறோம். அதுவே வந்து அப்படியே டிமினிஷ் ஆகும்போது ஹோமியோஸ்டாட்டிக் ரெகுலேஷன் வந்து நமக்கு டிமினிஷ் ஆகும்போது ஹோமியோஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமியோஸ்டெனோசிஸ் லீட்ஸ் டு டெத். அப்போ நமக்கு வந்து ஹோமியோஸ்டாசிஸ் எந்த ஒரு ப்ராசஸுமே நடக்காது. ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹோமியோஸ்டெனோசிஸ், நாரோயிங் ஆஃப் ஹோமியோஸ்டாசிஸ். ஓகே, தென் பாடி pH. இப்போ பாடி pHன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை பாடி pH வந்து நமக்கு என்ன அப்படின்னா 6.5 to 7.5. சாரி, ஆக்சுவலாக வந்து pH சலைவா pH தான் வந்து 6.5 to 7.5. நம்மளோட பாடி pH என்ன அப்படின்னா 7.35 to 7.45. தட் இஸ் த pH ஆஃப் பிளட். இதுதான் நம்மளோட பாடி pH அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாடி pH வந்து 7.35 to 7.45 இருந்தால் கூட பாடி ஃப்ளூயிட்ஸில் வந்து நமக்கு வந்து வேரியஸ் pH வந்து மெயின்டைன் ஆகுது. என்ன அப்படின்னா இந்த பாடி இது பிளட் pH வந்து நமக்கு 7.35 to 7.45 வந்து நமக்கு அப்படியே வந்து டிக்ளைன் ஆகும்போது, ட்ராப் ஆகும்போது, அதுவும் பிலோ 6.9 அப்படின்னு வந்து ட்ராப் ஆகும்போது என்ன ஆகும்னா கேன் லீட் டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். பாடி pH வந்து நமக்கு 7.35 to 7.45. அதுவே வந்து ட்ராப் பிலோ 6.9 அப்படின்னா என்ன? இட் லீட் டு
கோமா. ஓகே, நம்ம பாடியில் வந்து வேரியஸ் ஃப்ளூயிட்ஸோட pH பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சலைவா pH வந்து 6.5 to 7.5 இருக்கும். நம்ம ஸ்டமக்கில் உள்ள pH வந்து அப்பர் பார்ட்டில் ஒரு pH இருக்கும், லோவர் பார்ட்டில் வந்து ஒரு pH இருக்குது. இப்போ அப்பர் பார்ட்டில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 to 6.5 இருக்கும். அதுவே லோவர் பார்ட் ஆஃப் த ஸ்டமக்கில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1.5 to 4.0 ஹைலி அசிடிக். இதில் வந்து நமக்கு HCl செக்ரீட் ஆகிறதுனால ஹைலி அசிடிக்காக இருக்கும். தென் இன்டெஸ்டினில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்கலினிட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக 7 to 8.5. இங்கே நமக்கு ஸ்டமக்கில் வந்து அசிடிக் நேச்சராக இருக்குது, பிலோ 7 இருக்கிறதுனால அது வந்து அசிடிக்னு சொல்கிறோம். அதுவே வந்து இன்டெஸ்டினில் போகும்போது ஃபுட்டு வந்து இன்டெஸ்டின் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஆல்கலினிட்டியாக வந்து மாறுது, 7 to 8.5 இருக்கும். நம்மளோட பாடி ஸ்வெட்டோட pH வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4.5 to 7.0 இருக்கும். ஆக்சுவலாக வந்து அதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து pH வந்து எவ்வளோ இருக்குன்னா 5.5 இருக்கும். இது வந்து ஸ்லைட்லி அசிடிக் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் பெஸ்ட் காம்ப்ளெக்ஷன். நம்மளோட ஸ்கின் நேச்சர் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் உள்ள pH வந்து 5.5 தான் வந்து மெயின்டைன் ஆகணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டு மெயின்டைன் ஹோமியோஸ்டாட்டிக் ரெகுலேஷன் ஆஃப் பாடி pH. தென் தேர்ட் பாயிண்ட் டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் இன்ஹேல் பேத்தோஜன்ஸ் அண்ட் பொல்யூட்டன்ஸ். ஆக்சுவலாக வந்து இன்ஹேல் பேத்தோஜன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே என்டர் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம நேசல் கேவிட்டியில் உள்ள சிலியா ஹேர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து மியூக்கஸ் மெம்பரேனில் வந்து சிலியா இருக்கும். இதெல்லாம் வந்து பேத்தோஜன்ஸ் உள்ளே என்டர் ஆகாமல் என்ன பண்ணோன்னா ப்ரப்பல் அவுட் வெளியில் வந்து தள்ளி விட்டுரும். அதேமாதிரி பொல்யூட்டன்ஸ் வந்து உள்ளே போகாது. தென் டு மெயின்டைன் த வோக்கல் கார்ட்ஸ் ஃபார் நார்மல் கம்யூனிகேஷன். ஆக்சுவலாக வந்து நமக்கு ஏர் மூமெண்ட் தான் வந்து நம்மளோட சவுண்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து மெயின். ஆக்சுவலாக நம்மளோட நேசல் கேவிட்டியில் வந்து ஏர் வந்து உள்ளே என்டர் ஆகும்போது தான் நமக்கு வந்து வோக்கல் கார்ட்ஸில் வந்து சவுண்டே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டு மெயின்டைன் த வோக்கல் கார்ட்ஸ் ஃபார் நார்மல் கம்யூனிகேஷன், தட் இஸ் வோக்கலைசேஷன். தென் ஃபிஃப்த் பாயிண்ட் டு ரிமூவ் த ஹீட் ப்ரொடியூஸ்ட் டூரிங் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஓகே, இப்போ நமக்கு செல்லுலார் ரெஸ்பிரேஷனில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது குளுக்கோஸ் பிரேக் டவுன் ப்ராசஸில் வந்துட்டு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு CO2 ரிலீஸ் ஆகுது. CO2 ரிலீஸ் ஆகி எக்ஸ்பெல் ஆகும்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். டு ரிமூவ் த ஹீட் ப்ரொடியூஸ் டூரிங் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஓகே, தீஸ் ஆர் த ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் 5 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 5 பாயிண்ட்ஸ் 5 மார்க் கொஸ்டினில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங் respiratory organs in various organisms. Different animals have different organs for exchange of gases depending upon their habitats and level of organization. Okay, ஒவ்வொரு habitat means dwelling place or living place. அதாவது ஒவ்வொரு ஆர்கன்ஸோட லிவிங் பிளேஸை பொறுத்து ப்ளஸ் வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்? ஆக்சுவலாக வந்து செல்லுலர் level of organization, tissue grade of organization, then organ level of organization, organ system level of organization. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் வந்து டிஃபர் ஆகுது. இந்த செல்லுலார், தென் டிஷ்யூ கிரேடு, தென் ஆர்கன் சிஸ்டம், இது வந்து வேரி ஆகும். இதை பொறுத்து நமக்கு வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. தென் த அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இஸ் வெரி லோ இன் வாட்டர் கம்பேர்ட் டு தி அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் தி ஏர். ஆக்சுவலாக வந்து அட்மாஸ்பியரில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்சிஜனை விட வாட்டரில் வந்து டிசால்வ் ஆக்சிஜன் வந்து ரொம்ப லோ. ஸோ த ரேட் ஆஃப் ப்ரீதிங் இன் அக்வாட்டிக் ஆர்கானிசம் இஸ் மச் ஃபாஸ்டர் தென் தி லேண்ட் அனிமல்ஸ். அதனால் என்ன அப்படின்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து ரொம்ப வேகமாக வந்து இன்ஹேல் பண்ணோம், அப்போ தான் மோர் ஆக்சிஜன் அது கிடைக்கும். அதுவே வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய லேண்ட் அனிமல்ஸில் வந்து அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்மியாக எடுத்துட்டால் கூட அதுமான ஆக்சிஜன் வந்து அது கிடச்சிரும். ஓகே, தென் இன் அனிமல்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், சீலன்ட்ரேட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ பாடி சர்ஃபேஸ் பை சிம்பிள் டிஃப்யூஷன். ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி நீடெல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக பாடி சர்ஃபேஸ் வழியாக சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக வந்து இதுக்கு எனர்ஜி மாலிகுல்ஸ் எதுவுமே வந்து நெசசரி கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ஏர் வந்து அதனோட பாடியில் இருக்கக்கூடிய போர்ஸ் வழியாக உள்ள என்டர் ஆகுது. என்னென்ன ஆர்கானிசம் அப்படின்னா ஸ்பாஞ்சஸ், சீலன்ட்ரேட்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ். 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், இல்லை அப்படின்னா 3 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். இன் விச் ஆர்கானிசம்
the respiration takes place through the body surface by simple diffusion அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அப்படின்னு ஆன்சர் வந்து ஸ்பாஞ்சஸ், சிலிண்டேட்ஸ் அண்ட் flatworms. Then earthworms use their moist skin whereas insect have tracheal tubes. ஆக்சுவலாக வந்து earthwormல வந்து moist skin தான் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக வந்து ஆக்ட் ஆகுது. அதே டைமில் வந்து இன்செக்ட்ஸில் வந்து ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ tracheal tubes. tracheal tube வழியாக வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஓகே, தென் அக்வாட்டிக் ஆர்த்ரோபாட்ஸ். இப்போ வந்து இன்செக்ட்ஸ் வந்து ஆர்த்ரோபோடா தான். இன்செக்ட்ஸ் வந்து எந்த குரூப்பில் வருது? ஆர்த்ரோபோடாவில் வருது. அது வந்து டெரஸ்ட்ரியல். அதுவே வந்து அக்வாட்டிக் ஆர்த்ரோபாட்ஸ் அப்படின்னா வந்து க்ரஸ்டேஷியன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் என்ன அப்படின்னா கில்ஸ். அக்வாட்டிக் ஆர்த்ரோபாட்ஸில் வந்து கில்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக வந்து ஆக்ட் ஆகுது. அண்ட் மொலஸ்க். aquatic arthropods and mollusks, the respiratory organs are gills. Okay, then இது வந்து எல்லாமே வந்து invertebrates. ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் வந்து vertebrates. அதாவது invertebrates வந்து நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து வந்து vertebrates. அதில் வந்து ஃபிஷ்ஷில் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் என்ன இருக்கும் அப்படின்னா என்ன? கில்ஸ் தான் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். among the vertebrates, fishes use gills whereas amphibians, reptiles, birds and mammals have well vascularized lungs. Well vascularized. Vascularized means richly supplied with the blood vessels. The lungs are richly supplied with the blood vessels. அதான் என்ன சொல்கிறோம்? vascularized அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, vertebrates வந்து ஃபிஷ்ஷில் மட்டும் வந்து கில்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். அதுவே ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸில் வந்து லங்ஸ் வந்து எதாக இருக்குது? ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா, அதுவும் ஹைலி வாஸ்குலரைஸ்டு. தென் த ஃப்ராக் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் டைம் இன் வாட்டர் அண்ட் ஆல்சோ யூஸ் தேர் மாய்ஸ்ட் ஸ்கின் ஃபார் ரெஸ்பிரேஷன் அலாங் வித் லங்ஸ் அண்ட் பக்கோஃபேரிங்ஸ். ஃப்ராக்ஸில் வந்து என்ன அப்படின்னா நிறையா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்குது. ஸ்கின்னும் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் தான். அதில் லங்ஸ் இருக்குது. பக்கோஃபேரிங்ஸ், பக்கல் கேவிட்டிலையும் வந்து அது மூலமாகவும் இது வந்து என்ன பண்ணோன்னா ரெஸ்பிரேஷன் பண்ணும். லங்ஸு வந்து கொஞ்சம் டைமில் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணலை அப்படின்னா அது வந்து பக்கல் ரெஸ்பிரேஷன் பண்ணோம், பக்கோஃபேரிங்ஸ். ஓகே, அதில் வந்து 3 ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்குது. மாய்ஸ்ட் ஸ்கின் இந்த வாட்டரில் இருக்கும்போது ஸ்கின் வழியாக வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதுவே வந்து லேண்டில் இருக்கும்போது டெரஸ்ட்ரியலில் இருக்கும்போது லங்ஸ் அண்ட் பக்கோஃபேரிங்ஸ். அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது, கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கும்போது பக்கல் கேவிட்டி மூலமாக வந்து என்ன நடக்கும்னா ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஓகே, தென் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். Next, human respiratory system. The respiratory system includes external nostrils, nasal cavity, pharynx, larynx, trachea, bronchi and bronchioles and the lungs which contain alveoli. These are the organs present in the respiratory system in human. Humanல வந்து இந்த parts வந்து இதில் include ஆகுது. The parts starting from the external nostril up to the terminal bronchioles constitute the conducting zone. ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து ஆரம்பித்து எபிக்ளாட்டிஸ் இந்த ரீஜன்லேருந்து இதில் கிடையாது. இங்கே எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் நம்மளோட நோஸோட ஓப்பனிங், எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் தான் வந்து எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் சொல்கிறோம். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் நமக்கு வந்து கண்டக்டிங் ஜோன், அதாவது 2 ஜோனாக வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில். கண்டக்டிங் ஜோன் அண்ட் இந்த ரெஸ்பிரேட்டரி ஜோன் சொல்லி 2ஆக டிவைட் பண்ணுறோம். அதில் வந்து எந்த ரீஜன் வந்து கண்டக்டிங் ஜோன் அப்படின்னா த ரீஜன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் அப் டு டெர்மினல் பிராங்கியோல்ஸ். டெர்மினல் பிராங்கியோல்ஸ் அப்படின்னா வந்து இந்த ஆல்வியோலை வந்து ஸ்டார்ட் ஆகிற இது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெர்மினல் பிராங்கியோல் சொல்கிறோம். அந்த ரீஜன் வரைக்கும் என்ன அப்படின்னா conducting zone, whereas the alveoli and the ducts are called respiratory zone. இப்போ இந்த bubble like structure இருக்குல்ல, இந்த இதெல்லாம் வந்து alveoli. alveoliக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டியூப்ஸ் வந்து எண்ட் ஆகுதுல்ல, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம்? டெர்மினல் பிராங்கியோல் சொல்கிறோம். அது வரைக்கும் நமக்கு வந்து கண்டக்டிவ் ஜோனாகவும் இந்த ஆல்வியோலை ப்ளஸ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டக்ஸ் அது வந்து ஆக்ட் அஸ் அ ரெஸ்பிரேட்டரி ஜோன் இன் விச் த ரெஸ்பிரேஷன் takes place. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டேக்ஸ் பிளேஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இந்த ரீஜனில் நடக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம்? ரெஸ்பிரேட்டரி ஜோன் அப்படி சொல்கிறோம். ஓகே, த பார்ட்ஸ் ஆஃப் தி கண்டக்டிங் ஜோன் ஹியூமிடிஃபைட்ஸ் அண்ட் வார்ம்ஸ் தி இன்கமிங் ஏர். ஆக்சுவலாக வந்து நம்ம ஏர் நம்மளோட எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரிலிருந்து உள்ள ஏர் வந்து என்டர் ஆகும்போது
என்ன நடக்கும் அப்படின்னா ஹியூமிடிஃபைட்ஸ் அப்படின்னா வெட் மாய்ஸ்டர், அதாவது ஈரமாக்கப்படுது. எதனால் அப்படின்னா ஹாட் ஏர், அதாவது நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையான ஏரியாவில் ரொம்ப சூடான பகுதியில் ரொம்ப ஹாட் ஏரை வந்து இன்ஹேல் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுனா ஹியூமிடிஃபைஸ் ஆகும். அதுவே வந்து ரொம்ப சில் பிளேஸில் இருக்கிறோம், அந்த ஏர் வந்து உள்ளே என்ட்ராகிறது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னா அது வந்து வார்ம் அப் ஆகும். அப்போ நமக்கு வந்து அந்த ஏரியாவை பொறுத்து, அதாவது ஹாட் ஏர் உள்ளே போகும்போது ஹியூமிடிஃபைஸ் ஆகுது, அதுவே வந்து கூலிங் ஏர் உள்ளே போச்சு அப்படின்னா என்ன ஆகும் வார்ம் அப் ஆகும். இன்கமிங் ஏர், அதாவது த பார்ட்ஸ் ஆஃப் கண்டக்டிங் ஜோன், இங்கேருந்து ஆரம்பித்து டெர்மினல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஏர் வந்து என்ன ஆகும்னா ஒன்று ஹியூமிடிஃபைஸ் ஆகும், இல்லை அப்படின்னா என்ன ஆகும் வார்ம் அப் ஆகும். இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஏர் என்டர்ஸ் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் த்ரூ தி எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ். ஓகே, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் வழியாக வந்து ஏர் வந்து உள்ளே என்டர் ஆகுது. த ஏர் பாசிங் த்ரூ தி நாஸ்ட்ரல்ஸ் இஸ் ஃபில்டர்ட் பை ஃபைன் ஹேர்ஸ் அண்ட் மியூக்கஸ் லைனிங் தி பேசேஜ். ஓகே, நம்ம நோஸ் வழியாக ஏர் உள்ளே போகும்போது உள்ள அந்த ஹேர்ஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுன்னா ஏரில் உள்ள டஸ்ட்டை வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுது. ப்ளஸ் வந்து மியூக்கஸ் லைனிங், அந்த மியூக்கஸ் லேயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ராப்ஸ் தி இன்கமிங் பார்ட்டிகல்ஸ். என்ட்ராப்ஸ்னால் கேப்சர், உள்ளுக்குள்ளே போகக்கூடிய மைக்ரோப்ஸ் இல்லை அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்து என்ன பண்ணும் ஃபில்டர் பண்ணிடுது. நாஸ்ட்ரல் வழியாக உள்ளே போகக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்து என்ன பண்ணுது கேப்சர் பண்ணிடும். தென் த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் lead to the nasal chamber which opens to the nasopharynx. ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் நம்ம நோஸோட ஓப்பனிங் இந்த இடத்துல இருக்குது, அது வந்து எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் சொல்கிறோம். லீட் டு நேசல் சாம்பர், நம்மளோட நோஸ் சாம்பர். லீட் டுனா கனெக்டட் டு தி நேசல் சாம்பர் which opens into nasopharynx. இந்த இடத்துல நமக்கு வந்து nasopharynx, நம்மளோட தொண்டையும் நேசல் இது வந்து ஜாயின் ஆகக்கூடிய பிளேஸ் என்ன சொல்லுவோம்னா nasopharynx அப்படி சொல்கிறோம். தென் which opens into, அந்த நேசோஃபாரிங்ஸ் வந்து எங்கே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பன்ஸ் இன்டு தி ட்ரக்கியா, ட்ரக்கியாவில் வந்து ஓப்பன் ஆகுது. எது வழியா அப்படின்னா கரெக்டாக வந்து எந்த பிளேஸ் அப்படின்னா ஓப்பன்ஸ் த்ரூ த கிளாட்டிஸ். கிளாட்டிஸ் மீன்ஸ் ஓப்பனிங் ஆஃப் தி வோக்கல் கார்டு ஆர் த லாரிங்ஸ். இந்த ரீஜன் தான் கரெக்டாக வந்து எபிக்ளாட்டிஸ், அதனோட லிட்டு தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிக்ளாட்டிஸ் தான் லிட்டு, அதனோட ஓப்பனிங் ஆஃப் த இந்த கரெக்டாக இந்த ரீஜியன். ஆக்சுவலாக வந்து வாய்ஸ் பாக்ஸோட ஓப்பனிங் வந்து கிளாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வழியாக இந்த நாசோஃபாரிங்ஸ் அப்படின்ற ரீஜன் வந்து ட்ரெக்கியாவை கூட கனெக்ட் ஆகுது. மிடில் என்ன இருக்குது இந்த கிளாட்டிஸ் அப்படின்ற ரீஜியன். ஓப்பனிங் ஆஃப் தி ட்ரெக்கியா இஸ் கால்ட் அஸ் கிளாட்டிஸ். இட் இஸ் கவர்ட் பை அ லிட் லைக் ஸ்ட்ரக்சர் நோன் அஸ் எபிக்ளாட்டிக்ஸ். அதாவது அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த எபிக்ளாட்டிஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு க்ளோஸ் தி ஈசோஃபாகஸ் டு க்ளோஸ் தி ட்ரக்கியா டூரிங் ஸ்வாலோயிங். அதாவது ஃபுட்டு வந்து ஈசோஃபகஸ்குள்ளே போகும்போது இந்த ட்ரக்கியல் டியூபை வந்து இது க்ளோஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை பண்ணுது. நம்ம முழுங்கும்போது ஃபுட்டு வந்து ட்ரக்கியாக்குள்ளே போகாமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த லிட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, தென் த சிலியேட்டட் செல்ஸ் லைனிங் த ட்ரக்கியா பிராங்கை அண்ட் பிராங்கியோல் செக்ரீட் மியூக்கஸ். ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரக்கியாவில் பிராங்கை அப்படின்னா பிராங்கஸ். ஆக்சுவலாக வந்து த டிவிஷன் ஆஃப் த பிரைமரி டிவிஷன் ஆஃப் த ட்ரக்கியா நோன் அஸ் பிராங்கஸ், சிங்குலர் வந்து பிராங்கஸ். இந்த ரெண்டு டிவிஷன் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா பிராங்கை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் பிராங்கியோல்ஸ், அதாவது அதுக்கப்புறம் ஃபர்தராக நிறைய வந்து பிரான்ச்சஸை டிவைட் ஆகுது, அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி பிராங்கை, தென் இட் என்டர்ஸ் இன்டு ஈச் லங்கு. ஒவ்வொரு லங்குக்குள்ளேயும் வந்து இந்த பிரைமரி பிராங்கை உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகுனா திரும்ப ஃபர்தராக செகண்டரி பிராங்கஸாக வந்து டிவைட் ஆகுது. செகண்டரி பிராங்கை, இந்த லெஃப்ட் லங் 2 செகண்டரி பிராங்கை அண்ட் இந்த ரைட் லங் 3 செகண்டரி பிராங்கை. மூணாக வந்து டிவைட் ஆகும். எதனால் அப்படின்னா the right lung is larger than the left one. The right lung contain 3 lobes, the left lung contain 2 lobes. எதனால் வந்து லெஃப்ட் லங் வந்து நமக்கு வந்து ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் தி ஹார்ட் இன் த லெஃப்ட் சைடு. ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் வந்து ஹார்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸை வந்து ஆக்கியூபை பண்ணுறதுனால லெஃப்ட் லங் வந்து நமக்கு ஸ்மால் சைஸாக இருக்கும். ஸோ லெஃப்ட் லங்கில் வந்து நமக்கு 2 லோப் தான் இருக்கும், ரைட்டில் வந்து 3 லோப். இங்கே இந்த 3 லைன்ஸ் போட்டிருக்காங்களா, அது 3 லோப்ஸாக இருக்கும். Okay, then the ciliated epithelial cell lining trachea, bronchi and bronchiole secrete mucus. Mucous membrane lining airway contains goblet cells. ஆக்சுவலாக வந்து
காப்லெட் செல்ஸ் அப்படின்றத நம்ம வந்து எங்கே பார்த்துருப்போம், லாஸ்ட் லெசனில் ப்ரீவியஸ் லெசன்லேயே வந்து பார்த்துருப்போம். ஆக்சுவலாக வந்து கப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது. இது வந்து நமக்கு எதை செக்ரேட் பண்ணுது, மியூக்கஸை செக்ரேட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் செல்ஸ் தான் வந்து காப்லெட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மியூக்கஸ் லைனிங்கில் வந்து நமக்கு என்ன இருக்குது, காப்லெட் செல்ஸ் இருக்குது which secrete mucus, a slimy material rich in glycoprotein. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, மியூக்கஸ் கண்டைன் டேஸ் ப்ரோட்டீன் அப்படி கேட்டாங்கன்னா கிளைகோப்ரோட்டீன். ஆக்சுவலாக வந்து மியூகோப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஐ லிக்விட், ஐ ஃப்ளூயிடில், அதாவது அக்வஸ் ஹியூமர், விட்ரஸ் ஹியூமர் அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் விட்ரஸ் ஹியூமர் இஸ் மேட் அப் ஆஃப் மியூகோப்ரோட்டீன். விட்ரஸ் ஹியூமரில் வந்து மியூகோப்ரோட்டீன் இருக்குது. அதையும் இங்கே வந்து ஆப்ஷனாக கொடுப்பாங்க. மியூக்கஸ் கண்டைன் மியூகோப்ரோட்டீன் அப்படின்னு எழுதக்கூடாது. மியூக்கஸில் என்ன இருக்குது, கிளைகோப்ரோட்டீன். ஓகே, தென் microorganism and dust particles attached in the mucus films and are carried upward to pass down gullet during normal swallowing. ஆக்சுவலாக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு மைக்ரோ ஆர்கானிசம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஆக்சுவலாக வந்து மைக்ரோ ஆர்கானிசம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அட்டாச் த மியூக்கஸ் ஃபில்ம். மியூக்கஸ் லேயரில் வந்து இதெல்லாம் வந்து அப்படியே வந்து அட்டாச் ஒட்டிக்கும். எது வரைக்கும் போகிறது அப்படின்னா கல்லட் ரீஜன், ஈசோஃபேகஸ் வரைக்கும் போகும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஃபுல்லாக அதில் வந்து அட்டாச் ஆகிக்கும். டூரிங் நார்மல் ஸ்வாலோயிங், டூரிங் ஸ்வாலோயிங் எ தின் எலாஸ்டிக் ஃப்ளாப் கால் எபிக்ளாட்டிஸ். ஆக்சுவலாக வந்து ஸ்வாலோயிங் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து என்ன பண்ணும், ப்ரிவென்ட்ஸ் த ஃபுட் ஃப்ரம் தி என்டரிங் இன்டு லாரிங்ஸ் அண்ட் அவாய்ட்ஸ் சோக்கிங் ஆஃப் ஃபுட். சோக்கிங் மீன்ஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து ட்ரக்கியா வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். அப்போ நம்ம வந்து ஃபுட் பைப் வழியாக வந்து ஃபுட்டு வந்து ஈஸியாக வந்து சோக்கிங் ஆகாமல் அப்ஸ்ட்ரக்ட் ஆகாமல் நீட்டாக வந்து உள்ளே போயிடும். ட்ரக்கியாக்குள்ளே வந்து என்டர் ஆகாது. ஓகே, டூரிங் ஸ்வாலோயிங் எ தின் எலாஸ்டிக் ஃப்ளாப் கால் எபிக்ளாட்டிஸ் ப்ரிவென்ட்ஸ் அ ஃபுட் ஃப்ரம் தி என்டரிங் இன்டு த லாரிங்ஸ் அண்ட் அவாய்ட்ஸ் சோக்கிங் ஆஃப் ஃபுட். த ட்ரக்கியா இஸ் செமி ஃப்ளெக்சிபிள். ட்ரக்கியா அப்படின்றது வந்து செமி ஃப்ளெக்சிபிள் டியூப் supported by multiple cartilaginous rings. இதில் வந்து மல்டிபிள் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் வந்து இருக்குது. ரிங்காக வந்து ஷீ ஷேப்பில் வந்து ரிங்ஸ் நிறைய இருக்கும். தென் மல்டிபிள் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் which extends up to mid thoracic cavity. thoracic cavityயில் வந்து 7 ribs இருக்கும். அதில் வந்து mid thoracic region வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. up to 5th thoracic vertebra, 5வது thoracic vertebra வரைக்கும் வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. தென் where it divides right and left pulmonary bronchi. இந்த 5th vertebra வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் bronchi வந்து டிவைட் ஆகிருக்கும். ரைட்டும் லெஃப்ட்டும் வந்து டிவைட் ஆகிருக்கு. வித்தின் த லங்ஸ் த bronchi divides repeatedly into the secondary and tertiary bronchi. உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து செகண்டரியாகவும் டெர்ஷரியாகவும் வந்து டிவைட் ஆகுது. தென் அந்த டெர்ஷரி வந்து வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப ஸ்மால் பிரான்ச்சஸாக நிறைய வந்து டிவைட் ஆகுது. ஃபர்தர் டிவைட்ஸ் இன்டு டெர்மினல் பிராங்கியூல்ஸ். டெர்மினல் பிராங்கியூலை வந்து டிவைட் ஆகி எண்ட்ஸ் வித் ஆல்வியோலை. கடைசியாக டெர்மினல் பிராங்கியூல் வந்து எதுலேருந்து எண்ட் ஆகும், ஆல்வியோலையில் வந்து எண்ட் ஆகுது. தென் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பிராங்கியூல், அது என்ன சொல்கிறோன்னா ரெஸ்பிரேட்டரி பிராங்கியூல். ஃபைனலாக வந்து ரெஸ்பிரேட்டரி பிராங்கியூல் அப்படின்றது தட் அட்டாச் டு தி ஆல்வியோலை. ஆல்வியோலை கூட வந்து அட்டாச் ஆகிற பிராங்கியோல் என்ன சொல்கிறோம், ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் bronchi have C-shaped curved cartilage plates to ensure that the air passage does not collapse or burst as the air pressure changes during breathing. ஆக்சுவலாக வந்து இதில் சி ஷேப்பில் வந்து நமக்கு வந்து கார்டிலேஜ் ரிங்ஸ் வந்து நிறைய வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த கார்டிலேஜ் ரிங்ஸ் வந்து இதனோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு ப்ரிவெண்ட் தி கொலாப்ஸ். கொலாப்ஸ்னால் என்ன, ஜாயினிங் டுகெதர், அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் அது அப்படி ஃப்ளெக்சிபிளாக வந்து ஆல்வேஸ் ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கு டு கீப் த ட்ரக்கியா ஆல்வேஸ் ஓப்பனிங், எப்போவுமே வந்து ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது. தென் த C-shaped curved cartilage placed to ensure that the air passage does not collapse or burst as the air pressure changes during breathing. அதாவது ஏர் ப்ரெஷர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும்போது பர்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் ஒன்று ஒட்டிக்கும் இல்லைனா பர்ஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி ரெண்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு எது வந்து ஹெல்ப் பண்ணுது, இந்த C-shaped cartilage வந்து ஹெல்ப் பண்ணுது. The bronchioles are without cartilage rings have rigidity that prevents them from collapsing but are surrounded by smooth muscles which contract or relaxes
to adjust the diameter of this airways. ஆக்சுவலாக அந்த C shaped இல்லாத bronchioles கீழே வந்து என்னென்னா அந்த ரிங்ஸ் வந்து கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய bronchioles வந்து என்ன இருக்கும் அப்படின்னா காட்டில் அதாவது ரிஜிடிட்டி. ஆக்சுவலாக வந்து ரிஜிடிட்டி அப்படின்னா வந்து ரஃப்பாக இருக்கும். இங்கே வந்து நமக்கு ரஃப்பான வால் இருக்கும். எதனால் அப்படின்னா இங்கே வந்து என்ன இல்லை, இந்த ரிங்ஸ் வந்து இல்லாத இதில் வந்து இல்லாமல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரிங்ஸ் வந்து கிடையாது, காட்டில் ரிங்ஸ் கிடையாது. அதனால் அதனோட வால் எப்படி இருக்குன்னா have rigidity that prevent them from collapsing but are surrounded by smooth muscles. Actually அதில் வந்து smooth muscles வந்து surround பண்ணியிருக்கோம். What is the purpose of smooth muscles? Which contracts or relax to adjust the diameter of this airways. அந்த smooth muscles இருக்கிறதுனால இதில் வந்து elastic நேச்சராக இருக்குது, contracts and relax. எப்போது எதனால் அப்படின்னா airways diameter வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மசில்ஸ் வந்து contract ஆகி ரிலாக்ஸ் ஆகுது. Then the fine respiratory bronchioles terminate into highly vascularized thin wall pouches. அதாவது இந்த டெர்மினல் bronchioles அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எதில் வந்து எண்ட் ஆகும், இந்த highly vascularized thin walled pouch like air sacs called alveoli. alveoli வந்து எண்ட் ஆகிறது வந்து டெர்மினல் bronchiole அப்படின்னு சொல்கிறோம். The alveoli meant for alveoli அப்படின்றது என்ன, meant for gaseous exchange. ஆல்வியோலையில் தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா gaseous exchange நடக்குது. இதனால இதான் வந்து ரொம்ப thin respiratory surface. The diffusion membrane of the alveolus is made up of 3 layers. ஆக்சுவலாக வந்து இதில் 3 layers வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த டிஃப்யூஷன் நடக்கக்கூடிய ஆல்வியோலர் சர்ஃபேஸில் வந்து 3 layers இருக்குது. என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னா the thin squamous epithelial cells of the alveoli, endothelium of the alveolar capillaries and basement substance found in between them. ஆக்சுவலாக வந்து 3 layers வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் அவுட்டர் லேயர் வந்து என்ன சொல்கிறோன்னா squamous epithelial cells of the alveoli. செகண்ட் லேயர் வந்து endothelium of the alveolar, செகண்ட் லேயர் கிடையாது, இன்னர் லேயர் வந்து endothelium of the alveolar capillaries. இதுக்கு இடையில வந்து என்ன இருக்குன்னா பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் ஃபவுண்ட் பிட்வீன் தம். The thin squamous epithelial cells of the alveoli are composed of type 1 and type 2 cells. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்குவாமஸ் செல்ஸ் அவுட்டர் லேயரில் வந்து 2 டைப் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதான் இதில் வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், type 1 cells and type 2 cells. The type 1 cells are very thin so that the gas can diffuse rapidly through them. ஆக்சுவலாக வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் ஸ்குவாமஸ் எபித்தெலியல் செல்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, டைப் 1 டைப் 2 செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் டைப் 1 செல்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ த கேஸ் கேன் டிஃப்யூஸ் ரேப்பிட்லி. இதில் வந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப ரேப்பிடாக வந்து நடக்குது. அதுவே டைப் 2 செல்ஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா செக்ரீட் சப்ஸ்டன்ஸ் கால் சர்ஃபெக்டன்ட் அப்படின்ற இதை வந்து செக்ரீட் பண்ணக்கூடியது டைப் 2 செல்ஸ். இதில் வந்து ஆக்சுவலாக சர்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா சர்ஃபெக்டன்ட்ஸ் ஆர் த தின் நான் செல்லுலார் ஃபில்ம்ஸ் மேட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் பாஸ்போலிப்பிட் கவரிங் தி ஆல்வியோலார் மெம்ப்ரேன். ஆக்சுவலாக வந்து இது நான் செல்லுலார் ஃபில்ம், செல்லுலார் கிடையாது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸு பாஸ்போலிப்பிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு கவரிங்காக இதில் வந்து கவர் பண்ணியிருக்கோம், ஆல்வியோலார் மெம்ப்ரேனை வந்து கவர் பண்ணியிருக்குது. இதனோட பர்பஸ் என்ன, the surfactant lowers the surface tension in the alveoli and prevents the lungs from collapsing. ஆக்சுவலாக இந்த லங்ஸ் வந்து நமக்கு கொலாப்ஸ் ஆகாமல் இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த சர்ஃபெக்டன்ட் தான். இது சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இட் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் த பல்மனரி எடிமா. எடிமா மீன்ஸ் லோக்கலைஸ்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட். ஆக்சுவலாக வந்து ஃப்ளூயிட் வந்து அக்யூமுலேட் ஆகி அந்த இடம் வந்து என்ன ஆகிடும், ஸ்வெல்லிங் ஆகிடும். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடிமான்னு சொல்கிறோம். இந்த எபித்திலியல் லேயரில் வந்து நமக்கு இந்த சர்ஃபெக்டன்ட் இருக்கிறதுனால சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து குறையுது, ப்ரிவெண்ட் தி கொலாப்சிங் அண்ட் தி ப்ரிவெண்ட்ஸ் தி பல்மோனரி எடிமா. ஆக்சுவலாக லங்ஸ் வந்து வீங்கிக்காமல் இது வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணுது. ப்ரீமெச்சூர் பேபிஸ் ஹவ் லோ லெவல்ஸ் ஆஃப் சர்ஃபெக்டன்ட் இன் த ஆல்வியோலை மே டெவலப் அ நியூ பார்ன் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். ஆக்சுவலாக வந்து இந்த சர்ஃபெக்டன்ட் அப்படின்ற லேயர் வந்து ப்ரீமெச்சூர் பேபிஸில், அதாவது ஒரு 7 monthஸில் 8 monthஸில் பிறக்குதுல அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து டெவலப் ஆகிருக்காது. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன டிசீஸ் வரும் அப்படின்னா நியூ பார்ன் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், NRDS அப்படின்ற டிசீஸ் வந்து இவங்களுக்கு வரும். பிகாஸ் த சிந்தசிஸ் ஆஃப் சர்ஃபெக்டன்ட்ஸ் பிகின்ஸ் ஒன்லி ஆஃப்டர் தி
25th week of the gestation. ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் லேட்டராக தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே பிறந்துருச்சு அப்படின்னா இவங்க வந்து ஒரு டிசீஸ்னால் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. என்ன டிசீஸ் அப்படின்னா நியூ பார்ன் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். ஓகே, தென் இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆல்வியோலார் மெம்பரேன் வந்து பார்த்தோம். தென் த லங்ஸ் ஆர் ஹை லைட் ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் என்க்ளோஸ்ட் இன் தி thoracic cavity. லங்ஸ், ஓகே, லங்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. லைட் ஸ்பாஞ்சி டிஷ்யூ என்க்ளோஸ்ட் இன் த thoracic cavity சரௌண்டட் பை an airtight space. நம்மளோட thoracic cavityயில் வந்து இது ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. த thoracic cavity is bound dorsally by the vertebral column and ventrally by the sternum, laterally by the ribs and on the lower side by the dome shaped diaphragm. ஆக்சுவலாக வந்து இந்த லங்ஸ்க்கு மேலே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மேல் சைடு அப்படின்றது நமக்கு பாடியில் டார்சல் அண்ட் வென்ட்ரல். நம்மளோட பேக் சைடு தான் டார்சல் சொல்கிறோம். நம்மளோட இந்த ஸ்டமக் ரீஜன் வந்து என்ன சொல்லுவோம்னா வென்ட்ரல் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டீரியர் நம்மளோட டாப் ஹெட் வந்து என்ன சொன்னால் ஆன்டீரியர், நம்மளோட லெக் கீழே இருக்கிறது வந்து போஸ்டீரியர் சைடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். இதில் thoracic cavity வந்து எப்படி பவுண்ட் ஆகிருக்குது, vertebral column டார்சல் சைட்லேயும் வென்ட்ரல் சைடில் வந்து ஸ்டானம். ஸ்டானம் அப்படின்னா வந்து செஸ்ட் போன் இன் விச் த ரிப் போன்ஸ் ஆர் அட்டாச்டு. நம்மளோட ரிப் போன்ஸில் வந்து அட்டாச் ஆகக்கூடிய செஸ்ட் போனை தான் வந்து ஸ்டானம் சொல்லுவோம். அது முன்னாடி சைடு இருக்குது. லேட்ரலி வந்து ஃபுல்லாக வந்து எதனால் சரவுண்ட் ஆகிருக்குன்னா ரிப் போன்ஸ்னால் வந்து சரவுண்ட் ஆகிருக்குது. லோவர் சைடில் வந்து எது வந்து காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னா டூம் ஷேப்டு டயஃப்ரம். ஆக்சுவலாக வந்து டூம் ஷேப்டு அப்படின்ற வந்து கான்கேவ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு டயஃப்ரம் வந்து டயஃப்ரம் அப்படின்றது பார்ட்டிஷன், அதாவது ஒரு டிஷ்யூ பார்ட்டிஷன் தட் செப்பரேட் த அப்டமன் அண்ட் த thoracic region. தொராக்ஸையும் இதான் வந்து இந்த லங்ஸ் கீழே இருக்கக்கூடிய இந்த லேயர் தான் நம்ம வந்து டயஃப்ரம் அப்படி சொல்கிறோம். இது வந்து தொராக்ஸையும் நம்மளோட அப்டமன் ரீஜனையும் வந்து ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, தென் த லங்ஸ் ஆர் கவர்ட் பை double wall pleural membrane containing several layers of elastic connective tissue. ஆக்சுவலாக லங்ஸில் வந்து டபுள் வால் மெம்ப்ரெயின் இருக்குது. இதில் வந்து ஒரு டபுள் வால் மெம்ப்ரெயின் இருக்குது. என்ன அப்படின்னா ப்ளூரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ப்ளூரல் மெம்ப்ரெயின் which contain several layers of elastic connective tissue. இது வந்து எலாஸ்டிக் இன் நேச்சர். தென் encloses pleural fluid இருக்கும் அப்படின்னா pleural fluid இருக்குது. டபுள் வால் மெம்ப்ரெயின் ரெண்டு மெம்ப்ரெயினுக்கு இடையில வந்து pleural fluid வந்து ப்ரெசென்ட் இருக்கும். Then pleural fluid reduces friction but the lungs expand and contracts. ஆக்சுவலாக வந்து இது ஃப்ரிக்ஷன் reduces friction, அதில் உள்ள ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுது. the lungs expand and contracts. lungs வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கண்ட்ராக்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறது இந்த pleural fluid. Then the characteristic features of respiration, respiratory surface. respiratory surface ஓட characteristic features என்ன அப்படின்னா surface area must be very large and richly supplied with blood vessels. ஆக்சுவலாக வந்து ரொம்ப சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஏன்னா அது வந்து சாக்லைட் ஸ்ட்ரக்சர் எப்படி இப்படி இருக்குது ஃபுல்லாக இருக்கும். அது வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது. ரிச்லி சப்ளைட் வித் blood vessels. should be extremely thin and kept moist. ரொம்ப தின்னாக இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் வந்து ஈஸியாக வந்து நடக்கும். அதனால் இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. அண்ட் கெப்ட் மாய்ஸ்ட், எப்போவுமே வந்து அது ஈரமாக இருக்கும். ஷுட் பி டைரக்ட் கான்டாக்ட் வித் தி என்விரான்மெண்ட். ஆக்சுவலாக வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஏர் வந்து டைரெக்டாக எங்கே வரும்னா இங்கே தான் வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுது. உள்ளுக்குள்ளே வந்து ஏர் வந்து நேரடியாக உள்ளே தான் வருது. டைரக்ட் கான்டாக்ட் வித் என்விரான்மெண்ட். ஷுட் பி பெர்மியபிள் டு ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். பெர்மியபிள்னா அலோதே ஈஸியாக வந்து அலோ பண்ணக்கூடியது. கேஸஸை வந்து என்ன பண்ணணும்னா பெர்மிட் பண்ணக்கூடியது. பெர்மியபிள் டு ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். கேஸஸ் வந்து இது வழியாக வந்து உள்ள டிஃப்யூஸ் ஆகிறதுக்கு அலோ பண்ணுது. தட் இஸ் பெர்மியபிள் டு ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். தென் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் தி ரெஸ்பிரேஷன். ஆக்சுவலாக வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் தி ரெஸ்பிரேஷன் என்ன நடக்குது அப்படின்னா த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் பிட்வீன் தி அட்மாஸ்பியர் அண்ட் த லங்ஸ். ஆக்சுவலாக வந்து அட்மாஸ்பியருக்கும் லங்ஸ்க்கும் இடையில வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. தென் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் O2 அண்ட் CO2 பிட்வீன் த லங்ஸ் அண்ட் பிளட். லங்ஸ்க்கும் பிளட்டுக்கும் இடையில O2 அண்ட் CO2 டிரான்ஸ்போர்ட் வந்து நடக்குது. தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் O2 அண்ட் CO2 பை த பிளட். பிளட் வந்து ஆக்சுவலாக வந்து
O2 எடுத்துகிட்டு போயிட்டு செல்லுக்குள்ளே வந்து ரீச் ஆகுது. செல்லில் என்ன நடக்கும்? மெட்டபாலிசம் ஆஃப் குளுக்கோஸ் நடக்குது அண்ட் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி அலாங் வித் த பேஸ் ப்ராடக்ட் லைக் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர். ஆக்சுவலாக வந்து இந்த O2 வந்து செல்ஸ்குள்ளே ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா CO2 வந்து ரிலீஸ் ஆகுது. கேஸ் நமக்கு பிளட்டு தான் வந்து எதை எடுத்துகிட்டு போகும்? O2 வந்து பை அட்டாச்மெண்ட் ஆஃப் தி ஹீமோக்ளோபினோட O2 வந்து கம்பைண்ட் ஆகி ஆக்சி ஹீமோக்ளோபினை வந்து கன்வெர்ட் ஆகுது டு ரீச் த செல்ஸ் இன் விச் தி குளுக்கோஸ் பிரேக் டவுன் நடக்குது. பிரேக் டவுன் நடக்கும்போது என்ன ஆகுனா CO2 வந்து ரிலீஸ் ஆகுது ஆஸ் அ பை ப்ராடக்ட் ஆர் த வேஸ்ட் ப்ராடக்ட். அடுத்த ப்ராசஸில் என்ன நடக்குது? அப்டேக் ஆஃப் O2 பை த செல்ஸ் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் CO2. ஓகே, CO2 வந்து ரிலீஸ் ஆகுது. தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் தி ரெஸ்பிரேஷன். ஆக்சுவலாக வந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நடக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் வந்து நமக்கு லங்ஸ்குள்ளே போய் லங்ஸ்லேருந்து O2 வந்து பிளட்டுக்கு போய் அப்புறம் பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் O2 பை த பிளட் டு தி செல்ஸ்குள்ளே போய் செல்லில் வந்து நமக்கு மெட்டபாலிக் ப்ராசஸ் நடந்து CO2 வந்து ரிலீஸ் ஆகுது. அகெயின் வந்து பிளட் கேரிட் தி CO2. ரிட்டன் பிளட்டில் என்ன வரும் அப்படின்னா CO2 வந்து எடுத்துகிட்டு வருது. தென் எக்ஸ்பல்சன் ஆஃப் தி CO2 ஃப்ரம் தி லங்ஸ்லேருந்து அட்மாஸ்பியருக்கு வந்து என்ன ஆகும்னா CO2 வந்து எக்ஸ்பெல் ஆகும். தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் தி ரெஸ்பிரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் பார்க்கலாம்.